இந்தியாவின் அண்டை நாடுகளான வங்கதேசம் மற்றும் நேபாளத்துடனான உறவில் உரசல் நிலவி வந்தது. கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் நேபாள பிரதமர் பலேந்திர ஷா எல்லை பிரச்சினை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் இரு நாடுகளுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து உள்ளூர் எல்லை குழப்பங்கள் குறித்தே பிரதமர் பலேந்திர ஷா பேசியதாக நேபாள வெளியுறவுத்துறை விளக்கமளித்தது. அதே சமயம் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி டெல்லியில் காணொலி மூலம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியது வங்கதேச அரசை அதிருப்தியடைய செய்தது. டிசம்பரில் நாடு திரும்பி ஜனநாயகத்தை மீட்டெடுப்பேன் என்று ஹசீனா தெரிவித்த கருத்துக்கள் இரு நாடுகளுக்கிடையேயான உறவில் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக வங்கதேச அரசு தெரிவித்தது. அதையடுத்து இந்த விவகாரத்தில் இந்தியாவிற்கு தொடர்பில்லை என விளக்கமளிக்கப்பட்டது. அண்டை நாடுகளுடன் நிலவும் தூதரக சிக்கல்களுக்கு தீர்வு காணும் முயற்சியாக நேபாளம் மற்றும் வங்கதேசத்துக்கான இந்திய தூதர்கள் இரு நாடுகளின் பிரதமர்களை ஒரே நேரத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்தியாவின் இந்த ராஜதந்திர நகர்வு அண்டை நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதில் மிக முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. நேபாளத்திற்கான இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவஸ்தவா அந்நாட்டின் பிரதமர் பலேந்திர ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்பு, பரஸ்பர நலன்கள் மற்றும் வளர்ச்சிக்கான பங்களிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. நேபாளம் இந்தியா இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இந்திய தூதரிடம் பிரதமர் பலேந்திர ஷா வலியுறுத்தினார். அவர் பிரதமராக பதவியேற்ற 4 மாதங்களில் ஒரு வெளிநாட்டு தூதரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்தியா, சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தூதர்களை குழுவாக சந்திக்க திட்டமிட்ட நிலையில் இந்திய தூதரை முதலில் சந்தித்து பேசியது நேபாளத்தின் முன்னுரிமை பட்டியலில் இந்தியாவிற்கான முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியது. மற்றொருபுறம் வங்கதேசத்தில் இந்திய தூதரகத்தின் உயர் ஆணையர் தினேஷ் திரிவேதி அந்நாட்டு பிரதமர் தாரிக் ரஹ்மானை சந்தித்து பேசினார். அப்போது ஹசீனா விவகாரம் குறித்து நேரடியாக விளக்கமளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு வங்கதேசத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. பிரதமர் மோடி ஏற்கனவே அழைப்பு விடுத்த நிலையில் பிம்ஸ்டெக் அமைப்பிற்கு தலைமை வகிக்கும் வங்கதேசத்திற்கு இந்திய தூதரகத்தின் உயர் ஆணையர் மீண்டும் அழைப்பு விடுத்தார். நேபாளம் வங்கதேசத்துடனான உறவுகளில் உரசல் ஏற்பட்ட நிலையில் இந்தியாவின் இந்த ராஜதந்திர நகர்வு அண்டை நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.